மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். மீண்டும் மகிழ்ச்சி. இந்த வேதாகமத்தின் ஜெபங்கள் என்கிற தொடர்ச்சியான இந்த கற்பித்தலில் நீங்கள் இணைந்திருப்பதை குறித்து கடந்த காணொலியில் நாங்கள் பார்த்துருந்தோம். ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஜெபிக்கிற காரியத்தை, விசேஷமாய் லோத்துவுக்காக ஜெபிக்கிறார். கர்த்தர் லோத்துவை பாதுகாத்தார். அவருடைய ஜெபத்தின் நிமித்தம் நான் சொன்னேன், அப்படியான மனநிலை எங்களுக்கு வேண்டும். யார் என்ன செய்தாலும் எங்களை விட்டு பிரிந்து போனாலும் நாங்கள் ஜெபிக்கிற அந்த சுபாவம் எங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். அது ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசருடைய ஜெபத்தை குறித்து. இந்த எலியேசருடைய ஜெபம் அருமையான ஜெபம். இந்த எலியேசரை குறித்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய பிரதானமான ஒரு வேலைக்காரர். அது மாத்திரமில்லாமல் ஆபிரகாம் இவரை முழுமையாக நம்பினார். பாருங்கள், பிள்ளை இல்லாத காலத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு பரிந்துரை செய்கிறார். பிள்ளை இல்லாததுக்கு ஆண்டவரே இப்படி ஒருத்தர் இருக்கிறார், இவருக்கு என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம் எல்லாம் எலியேசருக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். ஆண்டவனே, இல்லை, உனக்கு சுதந்திரவாளியாக ஒரு புள்ளை கிடைக்கும், உனக்கு பிள்ளை இருக்கும், பிள்ளை வரும், அவனுக்கு தான் உன்னுடைய எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஒரு நம்பத்தகுந்த ஒரு வேலைக்காரனாய் தான், வேலைக்காரருக்கு பிரதானமாக இருக்கிற ஒரு வேலைக்காரன் தான் இந்த எலியேசர் இருக்கிறார். இந்த எலியேசர் இடத்துல ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறார் ஆபிரகாம். அது என்ன பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஒரு திருமணத்தை பார்க்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அவர் எத்தனையோ வேலை செஞ்சிருப்பார், எத்தனையோ விதமாக கடினமான வேலைகள் செஞ்சிருப்பார், சில வித்தியாசமான வேலைகள் செஞ்சிருப்பார். ஆனால் இது ஒரு எல்லாத்தையும் பார்க்கிலும் ஒரு வித்தியாசமான வேலை இல்லையா? ஒரு மற்ற வேலைகள் எல்லாம் அதை செய்தால் முடிஞ்சிடும். ஆனால் இது ஒரு வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு நீண்ட காலம் இருக்க போகிற ஒரு பிரச்சனை. இது சரியாக அமையலை என்றால் எப்பயுமே இந்த எலியேசரை தான் ஈசாக்கும் திட்டிக் கொண்டிருப்பார், ஆபிரகாமும் திட்டுவார், நீ சரியானதை செய்யலை அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த நம்பிக்கைக்கு, அதாவது ஆபிரகாம் இவர்களித்த நம்பிக்கையெல்லாம் போயிடும். பாருங்கள், இப்படி ஒரு பொறுப்பை கொடுப்பதே ஒரு பெரிய காரியம் இல்லையா? நீங்கள் யாராவது பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு அம்மாவா அப்பாவா இருப்பீர்களா இருந்தால், உங்களோட பிள்ளைக்கு இன்னும் ஒருவரை போய் கல்யாணம் பார்த்து நீர் விரும்பின ஒரு ஆளை கொண்டு வா, அவனைத்தான் நான் கட்டி கொடுப்பேன் அப்படி என்று நீங்கள் சொல்லுவீர்களா? இல்லை. எப்படி இருந்தாலும் நீங்களும் போய், யார் பார்த்து கொண்டு வந்தாலும் நீங்களும் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி அதை உறுதிப்படுத்தி, இவே நல்லவர்கள் தான், ஓகே எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் செய்வோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பாருங்கள். எலியேசர் மேல் எவ்வளவு ஆபிரகாம் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அவ்வளவுத்துக்கு நிறைய நல்ல காரியங்கள் செய்திருந்ததினால தான் ஆபிரகாம் இப்படி ஒரு தன்னுடைய பிள்ளைக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறார். இவர் இப்போ இது ஒரு பெரிய அவருக்கு பாரமாக போயிட்டு பாருங்கள், ஒரு பெரிய பொறுப்பாக போயிட்டு, இது இவருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆபிரகாமுக்கு செய்கிற ஒரு நல்ல காரியமாக இவர் கருதி, இவர் ஆணையெல்லாம் விட்டு, ஆபிரகாம் ஆணையிட்டு அவரும் ஆணையிட்டு கடந்து செல்கிறார் பார்க்கறதுக்கு. ஆபிரகாம் சொல்கிற இந்த இடத்துல தான் நீ போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ போய் பார்க்குற நேரத்தில், அங்கே போன நேரத்தில் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். அந்த ஜெபந்தான் இந்த ஜெபம். ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில், நிஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் நிஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபிக்க சில காரியத்தை அடையாளத்தையும் சொல்லுகிறார். இப்படி நான் இந்த துறவண்டையில் நிற்கிறேன், யாராவது இந்த பெண்கள் வருகிற நேரத்தில் தண்ணி நான் அவர்களிடத்தில் கேட்பேன், அந்த பெண் எனக்கும் தண்ணி தந்து, அது மாத்திரமல்ல என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தருகிறவள் தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்குரிய ஒரு மனைவியாக இருப்பாள், தகுதியாக இருப்பாள் அப்படி என்ற மாதிரி இவர் பொருத்தனை பண்ணி தான் இந்த ஜெபத்தை செய்கிறார். பாருங்கள், இதிலிருந்து நல்ல பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். என்னென்றால், இன்றைக்கு நீங்கள் யாருக்குள்ளேயும் வேலை செய்யலாம், ஒரு பாஸ் இருக்கலாம். இப்போ எலியேசரோட பாஸ் யார்? ஆபிரகாம். எலியேசரை பாருங்கள், எவ்வளவுத்துக்கு தன்னுடைய முதலாளிக்கு சரியானதை செய்யணும் என்று கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆண்டவற்ற பிள்ளை,
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிமித்தம் அந்த முதலாளி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எப்பயாவது ஜெபித்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இன்றைக்கு என்னுடைய முதலாளி, என்னுடைய பாஸுக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன், ஏதோ ஒரு பொறுப்பை தருகிறார், இதை நான் பர்ஃபெக்ட், அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். நீங்கள் என்ன கூடாது, இது பெரிய காரியம், அதுக்காக ஜெபிச்சாராக இருக்க வேண்டும். இந்த சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தது பண்ணினால தானே இவ்வளோ பெரிய காரியத்தை இந்த எலியேசர்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவு அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. அப்போ பாருங்கள், அதையும் அவர் சிறந்த முறையில் தான் கொண்டு வருகிறார். இன்றைக்கி நீங்கள் எப்பயாவது ஜெபித்திருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு வேலை தரும்போது, ஆண்டவரை இந்த காரியத்தை நான் பர்ஃபெக்டாக செய்து கொடுக்கணும், அழகாய் செய்து முடிக்கணும், ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தரம் என்று கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் அதை கேட்க வேண்டும், அப்படியான ஜெபத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய எஜமானுக்கு நான் சரியானதை செய்ய வேண்டும் அப்படின்றத நீங்கள் செய்து ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் அதில் ஞானத்தை தருவார், சிறப்பாக செய்கிறதுக்கு உதவி செய்வார். அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு அதிலேருந்து ஒரு உயர்வை, அதாவது ப்ரொமோஷன்ஸ்களை ஆண்டவர் தருவார். பாருங்கள், ஜோசப்பை யோசித்து பாருங்கள். அவர் ஒரு அடிமையாக போகிறார். அவர் அங்கே கடவுள் பக்தி மிகுந்தவராக இருந்ததினால அவர் படிப்படியாக உயர்ந்து போர்த்திபாருடைய அரண்மனையிலே ஒரு வேலைக்காரருக்கெல்லாம் பிரதான வேலைக்காரராக இப்போ இருக்கிறார். அந்த வீடுகளை பாதுகாக்கிறவர்கள் அவருடைய மனைவியை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் இவருடைய கரத்தில் கொடுக்குற அளவுக்கு நம்பிக்கை, ஆண்டவர்கிட்ட பிள்ளை மேலே அவர்களுக்கு நம்பிக்கை வருகிறது. இவன் ஜெபிக்கிறவன் செய்கிறதெல்லாம் நல்லா வருதே அப்படின்றதுனால அதை நம்பி கொடுக்கிறார்கள். தானியேலை சிந்தித்து பாருங்கள், இதே மாதிரி தான் செய்கிறதெல்லாம் நல்லா இருக்கிறது, எல்லாவற்றையும் சரியாக செய்கிற கடவுள் இவனோடு இருக்கிறார் அப்படி என்று நினைத்து இன்னும் பொறுப்புகளை கொடுக்குறவங்களை உயர்ந்து நல்ல நிலைக்கு வருகிறார்கள். அருமையானவர்கள், இன்றைக்கு உங்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எஜமான்களுக்கு எப்படி வேலை செய்கிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இனிமேல் நீங்கள் எப்படி செய்யுங்க, ஜெபியுங்க. இந்த எலியேசர் ஜெபித்தது போல், ஆண்டவரே எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள், இதை நான் திறன்பட செய்ய வேண்டும், இதுக்கு ஞானத்தை தரணும். ஜெபித்து இப்படி காரியத்தை செய்து பாருங்கள், ஆண்டவர் ஞானத்தை கண்டிப்பாக தருவார். அது நிமித்தம் உங்களுக்கு உயர்வு வரும், கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்படும். நீங்கள் ஜெபியுங்க, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.